ஒரு சமயம் அடர்ந்த காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லியோ என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். லியோ தனது ஆர்வத்திற்காகவும் ஆராய்வதில் உள்ள காதலுக்காகவும் அறியப்பட்டார். ஒரு சன்னி மதியம் காட்டின் விளிம்பில் அலைந்து திரிந்தபோது ஒரு மரத்தின் கீழ் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு சிறிய ஒளிரும் கல்லை கண்டார். அந்த கல் அவன் கையில் சூடாக தெரிந்தது. அவன் அதை தொட்டவுடன், காட்டின் இதயத்தை கண்டுபிடி, நீ தேடுவதை காண்பாய் என்று ஒரு மெல்லிய குரல் கிசுகிசுத்தது. லியோ ஆர்வத்துடன் குரலின் ஆலோசனையை பின்பற்ற முடிவு செய்தார். பல நாட்கள் அடர்ந்த மரங்கள் மற்றும் மறைவான பாதைகளை தைரியமாக காட்டுக்குள் ஆழமாகச் சென்றான். வழியில் அவர் தனக்கு உதவிய விலங்குகளை சந்தித்தார். அவருக்கு சரியான பாதையை காட்டிய ஒரு ஆந்தை, அவருடன் உணவை பகிர்ந்து கொண்ட ஒரு முயல் மற்றும் ஆபத்திலிருந்து அவரை பாதுகாத்த மான். இறுதியாக நீண்ட பயணத்திற்கு பிறகு லியோ காட்டின் இதயத்தை அடைந்தார். அங்கு ஒரு அற்புதமான மரம் நின்றது. அதன் அடிவாரத்தில் ஒளிரும் நீர்க்குளம் இருந்தது. லியோ அதன் அருகில் மண்டியிட்டார். அவர் தண்ணீரை பார்த்தார். அவர் தனது பிரதிபலிப்பை கண்டார். குரல் மீண்டும் கிசுகிசுத்தது, நீங்கள் தேடுவதை நீங்களே கண்டுபிடித்துவிட்டீர்கள். சாகசம் தனது சொந்த வீரம், இரக்கம் மற்றும் வலிமையை பற்றி எந்த பொக்கிஷத்தையும் விட அதிகமாக கற்றுக் கொடுத்தது என்பதை உணர்ந்த லியோ சிரித்தார். அவர் தனது கிராமத்திற்கு திரும்பினார், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, கதைகள் நிறைந்த இதயத்துடன்.